நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் வந்து 2 வகையான வருமானம் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம். ஆக்டிவ் இன்கம்னா நம்ம வேலை பார்த்து அதன் மூலியமா வந்து சம்பாதிக்கிறது. வேலைக்கு போகிறது, இல்லைனா வந்து பிஸ்னஸ் பண்ணுறது. அதாவது நம்மளுடைய மூளையையும் நம்மளுடைய உடல் உழைப்பையும் போட்டு நம்ம சம்பாதிக்கிற இன்கம் வந்து ஆக்டிவ் இன்கம். அதில் வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா? ஒரு சில பேர் வந்து அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நம்ம அந்த வட்டிக்கு விடுற பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வட்டிக்கு விடுற பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நடக்கிற விஷயங்கள். அப்போ அதிலேயே வந்து ஒரு சில பேர் பார்க்குறப்போ அந்த வீடு வந்து கட்டி விட்டுருவாங்க. வாடகை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் மாதம் மாதம். ஸோ அதில் வந்து அவர் வந்து எந்த ஒரு எஃபர்ட்டையும் போடுறது கிடையாது. எப்போயோ ஒரு வீடை கட்டி வந்து ஃப்ளாட் போட்டு வீடு கட்டி விட்டுருவார். அது பெர்மனெண்ட்டாக வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு வந்து வாடகை மட்டும் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த வாடகை அமௌண்ட்டுக்காக வந்து அவர் எந்த ஒரு உடல் உழைப்பையும் வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட முறையில் வந்து வாடகை வருமானம் வந்து ஒருத்தருக்கு வந்து வரும்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் பார்க்க முடியுமான்னு நிச்சயமாக பார்க்க முடியும். அது எந்த மாதிரியான கிரக இணைவுகள் இருந்தால் அவருக்கு வந்து இந்த வாடகை மூலம் வந்து நல்ல ஒரு இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். ஏன்னா ஒரு வேத ஜோதிடத்தின்படி பார்க்குறப்போ 4வது வீடு தான் வந்து நமக்கு வரக்கூடிய இந்த சுகஸ்தானம் சொல்லக்கூடிய வீடு, வாகனம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் சொல்கிறது வந்து சுகஸ்தானம் தான். அந்த வீடு மூலமாகவோ இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு வாகனத்தின் மூலமாகவோ வந்து அவருக்கு வாடகை வருமானம் வர வேண்டியன்னு சொல்கிறது வந்து அந்த 2வது வீடு வந்து சொல்லும். 2வது வீடு தான் நம்மளுடைய இன்கம் தான், அதாவது தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது வீடு நம்மளுடைய வருமானத்தை வந்து சொல்லக்கூடியது. அப்போ அந்த 4வது அதிபதி 2ஆம் அதிபதி தொடர்பு ஏதாச்சும் ஒரு வகையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகத்தில், நிச்சயமாக வந்து அவர்களுக்கு அந்த தசாபுத்தி வரும் காலங்களில் அவருக்கு இந்த வாடகை மூலம் வந்து ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிச்சயமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கும்பலக்கணம் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? கும்பலக்கணத்துக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து கும்பலக்கணத்துக்கு 4ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2ஆம் அதிபதி போயிட்டு 4ஆவது வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ அந்த குருமகாரஸ் வர டைமில் வந்து அவருக்கு வந்து அந்த உழைக்காமல் வரக்கூடிய பணம்னு சொல்லக்கூடிய அந்த வாடகையின் மூலமாக வரக்கூடிய பணங்கள் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதுலேயும் அந்த குரு பகவான் வந்து அந்த வட்டிக்கு விடுற காரகத்தையும் சொல்கிறதுனால அந்த டைமில் வந்து வாடகைக்கு விட்டு பணம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே சமயத்தில் வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இடத்துல கொடுத்து வச்சு ஸோ அது மூலியமாக வந்து இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் வந்து அந்த குருமகா திசையில் அவர் கொடுக்கவே செய்யும். அதாவது உழைக்காமல் வரக்கூடிய பணங்கள் வந்து இந்த மாதிரியான கிரக இணைவில் இருக்கிற நபர்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தூங்கிட்டே இருந்தால் கூட வந்து மாதம் ஒரு இன்கம் வந்து அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நிச்சயமாக வந்துக்கிட்டே இருக்கும்.